வெல்கம் டு சசி மீடியா. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 9க்கான செட் ஒர்க்கை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது செட்டு போடுற ஒர்க்கை வந்து தொடங்கிட்டாங்க. குறைஞ்சது ஒரு 1.5 மாதம் ஆகும். அதாவது 6 வாரம் ஆகும். கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுலேருந்து ஒரு மாதம், அடுத்த ஒரு மாதம் கரெக்டாக இருக்கும். ஒரு 6 வாரம் போயிடுச்சு அப்படின்னா, அக்டோபர் ஃபஸ்ட் வீக்லேருந்து அந்த ட்ரையல் வேலை, அந்த உள்ளுக்குள்ளே ஏதாவது மிஸ்டேக் எதாவது இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஷோவை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நிறைய ஆர்டிக்கல் வந்துக்கிட்டே இருக்குது, பிக் பாஸ் சீசன் 9க்கு கலந்துக்க போகிறது யார் அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, செலிப்ரிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா செலிப்ரிட்டி இருந்தால் அவங்கள வச்சுக்கிட்டு பெருசாக ஒன்றும் கண்டென்ட் கொடுக்க முடியல. ரெண்டாவது கமல் சார் இருந்தால் செலிப்ரிட்டிஸை நிறைய பேரை வந்து உள்ளே கொண்டு வருவார். அவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு விஜய் சேதுபதிக்கு அப்படி வந்தால் அவங்கெல்லாம் விஜய் சேதுபதிக்கு கண்ட்ரோல் ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு கணக்கும் இருக்கிறதுனால செலிப்ரிட்டியெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, விஜய் டிவி ஸ்டார்ஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு சோஷியல் மீடியாவில் பிரபலமாக இருக்கிறவங்கள வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆக போன சீசன் எப்படி இருந்ததோ அப்படி தான் இதுவும் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் போன சீசனில் விட்டதை இந்த சீசனில் பிடிச்சே ஆகணும். ஏன்னா அவங்க வந்து இந்த போன சீசன் வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லிக்கலாம். வெளியாட்கள் ரிவ்யூ பண்ணவங்களுக்கு வந்து அது பெரிய லாபமே கிடையாது, நஷ்டம்தான். மற்ற சீசனை கம்பேர் பண்ணும் பொழுது போன சீசனில் அவங்களுக்கு வந்த ரெவன்யூ எல்லாமே ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஒரு சீசன் நல்லா போணுச்சுன்னா அது வந்து ஏப்ரல் மே வரைக்கும் கண்டென்ட் கிடைக்கும், அதாவது ஜனவரியில் முடிஞ்சதுக்கப்புறம். ஆனால் போன சீசன் ஜனவரியில் முடிஞ்சு ஜனவரியிலே கண்டென்ட் ட்ரை ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து சேனல் அப்படியே விட்டுட்டு ஓடிட்டாங்க. இப்போ தான் எல்லாம் திரும்ப வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் போன சீசன் ஃபெயிலியர் தான். இந்த சீசன் ஆட்களை பாருங்கள், நான் சொல்கிறேன், நீங்களே புரிஞ்சுங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு வர்றது வந்து ஃபரீனா பாரதி கண்ணம்மா. போன சீசனில் அருண் வந்திருந்தார் இல்லையா, அந்த சீசனில் கலந்துக்கிட்டார் இல்லையா, அவர் தான் ஹீரோவாக நடித்த அந்த சீரியலில் இவங்க வில்லியாக வந்தவங்க. சீரியலில் வில்லித்தனம் பண்ணியிருக்காங்க, ரியல் லைஃப்பில் வில்லித்தனம் வருமா அப்படிங்கிறது தெரியல. அடுத்தது பூனம் பாஜ்வா. இவங்க வந்து ஆக்ட்ரஸ் தான், சினிமா ஃபீல்ட்லேருந்து வராங்க. குறைஞ்சது நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க இறங்கிலாம் சண்டை போடுவாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஏன்னா கொஞ்ச நாள் வச்சுருந்தா அனுப்புகிறேன், அந்த ரோல் தான். அடுத்தது வந்து சபானாவை பற்றி உங்களுக்கே தெரியும், இப்போ குக்கு வித் கோமாளியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. ஸோ இவங்க வந்தால் பசங்க ஓட்டு போடுறதுக்கு பசங்களுக்காக அப்படின்னு இருக்கலாமே தவிர ஓரளவுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசக்கூடியவங்க தான், பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். அடுத்தது வந்து குரோஷி பேர் வந்துக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் அவர் வந்து இப்போ ஒரு சவுண்ட் பார்ட்டி ஏதோ ஒரு ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை விட்டுட்டு எப்படி வருவார்? இப்போ தான் தொடங்கியிருக்காங்க. அதுவும் தொடங்கி வந்து ஒரு மாதமோ 2 மாதமோ தான் ஆகுது. ஒரு இதெல்லாம் தொடங்கினாங்கன்னா, எபிசோடெலாம் தொடங்கினா 3-4 வருஷம் ஓடும். அதனால் இவர் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. பட் இவருடைய பேரும் வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நக்ஷத்ரா நாகேஷ். போன சீசனில் தீபக் வந்திருந்தார் இல்லையா, அவங்க கூட பேர் பண்ணி நடித்தவங்க தான், தமிழும் சரஸ்வதியில். இவங்க வரதா சொல்கிறாங்க. பட் இவங்க பேசக்கூடியவங்க நல்லா ஆர்ஜேவாக இருந்தவங்க நினைக்கிறேன், நல்லா பேசக்கூடியவங்க. அடுத்தது நேகா ராஜேஷ் மேனன். இவங்களை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். போன வாட்டி வீட்டுக்குள்ளே வந்து விஷாலை மன்னிப்பு கேட்க வச்சாங்கல்ல தங்கச்சின்னு சொல்லி, அதனால் கொஞ்சம் போல்டாக பேசக்கூடியவங்க தான். அதனால் இவங்களால் கொஞ்சம் கண்டென்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அஸ்வின் குமார். குக் வித் கோமாளியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்தார்ல அஸ்வின், அவர் உள்ளே வராரு. பட் இவராலலாம் பெருசாக எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு கேமை வந்து கவின் ரேஞ்சுக்கு கொண்டு போனால், ஆனால் கவின் ரேஞ்சுக்கு பிளான் பண்ணி விளையாடுவாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அடுத்தது உமர் அப்படிங்கிறது இவர் வந்து காஷ்மீரி, இப்போ குக் வித் கோமாளியில் இருக்கார். இவங்களை பற்றிலாம் இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலை, பெரிய விஷயங்கள் எதுவும் கேள்விப்படலை. ஸோ உள்ள வீட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். அடுத்தது வந்து விஜய் பவித்ரா. ஸோ இவங்க வந்தால் கண்டிப்பாக சம்பவம் பண்ணக்கூடியவங்க தான், வேறு லெவலில் இறங்கி பண்ணக்கூடியவங்க, பெரிய அளவு சம்பவம் பண்ணுவாங்க. குக் வித் கோமாளியில் வந்திருந்தாங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க, பார்க்கலாம். அடுத்தது ரக்ஷன். கன்ஃபார்மாக நம்ம எந்த லிஸ்ட்லேயும் அவர் சேர்த்துக்க வேணாம். பிரச்சனைனா ஒதுங்கி போகக்கூடிய ஆள். அதாவது பேரையும் காப்பாற்றிக்கணும், கொஞ்சம் ஃபெமினியராக ஆகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவர் வந்தாலும் உண்டு. இவரை வச்சு காமெடி, பொண்ணுங்க கூட அப்படி சுற்றி வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவர் லைக் போடுவாரே தவிர சண்டதெல்லாம் போட முடியாது. அடுத்தது சந்தோஷ் பிரதீப் அப்படிங்கிறவர். சந்தோஷ் பிரதீப் வந்து ஆல்ரெடி குக் வித் கோமாளியில் பார்த்துருக்கோம். இவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தது தான் நமக்கு தெரியும். அடுத்தது அக்ஷிதா அசோக் அப்படிங்கிறவங்க வராங்க. இவங்களை பற்றி நம்ம பெருசாக எதுவும் ஜட்ஜ் பண்ணலை, பார்க்கலாம். அடுத்தது பிஆர்ஸு. இவர் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் இவர் பண்ணியிருக்காரு. பட் வீட்டுக்குள்ளே ஓரளவுக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ஒர்த்து தான். அடுத்தது வினோத் பாபு. இவங்க வந்து போன சீசனில் இவங்க பவித்ரா வந்திருந்தாங்கள்ல, அவர் கூட ஒரு இதில் நடித்தவர் தான்.
பட் விஜய் டிவியை ஸ்டார் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய அளவுலலாம் நம்ம எதுவுமே கண்டென்ட் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த இமேஜை காப்பாற்றிக்கிட்டு ஓரளவுக்கு சேஃபாக விளையாடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அடுத்தது சதீஷ் கிருஷ்ணா டான்ஸ் மாஸ்டர். இவர் வந்து ஃபஸ்ட்டு ஷோலேருந்தே வந்து ரசிகராக இருக்கார். இவர் சாண்டிலாம். ஸோ இவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, ஆக்டிங் எல்லாமே இவருக்கு வரும். பட் இவரை பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வெளியில் இப்போ போன ஒரு 3வது சீசனில் கஸ்தூரிங்கிற ஆக்ட்ரஸ் வந்து பார்த்துருப்பீங்க. பெருசாக படம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்து கண்டென்ட்டே இல்லாமல் கவின் வந்து காக்கான்னு கலாச்சது தான் மிச்சம். ஸோ அந்த மாதிரி தான் பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னா. அடுத்தது திவ்யா துரைசாமி. இவங்க வந்து ஒவ்வொரு சீசன்லேயும் இவங்க பேர் வருது, இவங்க வருவாங்க. வாழை படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த வாட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி வந்தாலும் ஒரு ஆக்ட்ரஸ் தான், பெரிய பேரை கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான். அடுத்தது ரியாஸ் கான். இவருடைய பையன் வந்து 2வது சீசனில் வந்துட்டு போனார். அவர் ஒரு மிக்சர்னா இவர் என்ன பண்ண போகிறான்னு தெரில. பட் இவருடைய அந்த கட்டு மஸ்தான உடம்பு, டாஸ்க்கு நல்லா விளையாடுவார். டாஸ்க்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இவரை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அமிர்தா அப்படிங்கிறவங்க வந்திருக்கு. அவங்க யார் என்ன அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல சரியாக. பட் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். அடுத்தது வந்து பாலா சரவணன். இவர் வந்து காமெடி போர்ஷன் இப்போ லப்பர் பந்தில் வந்து ஃப்ரெண்டாக வந்தார் இல்லையா. இவர் வந்து ஓரளவுக்கு விஜய் டிவிலேருந்து போனவர் தான். பட் இவர் வந்து காமெடி, டைமிங் ஆடி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையா கொடுப்பாங்க. பட் இந்த சோஷியல் மீடியாவில் இப்போ ஒரு ஆர்டிக்கலில் வந்த லிஸ்ட்டை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த லிஸ்ட்டெல்லாம் பார்க்கும்பொழுது பெருசாக கண்டென்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 1-2 பேரை தவிர பாக்கியெல்லாம் சேஃபாக ஏதோ உட்காந்து அமைதியாக விளையாண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் போவாங்க. ஒரு பக்கம் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோக்கு அதாவது புது ஆட்களை வர வச்சு ஒரு ஷோ நடத்தி அதன் மூலியமாக அவங்க வந்து அதுக்கு செட் ஆவாங்களா அப்படிங்கிறதுக்கு தேர்ந்தெடுக்க போகிறாங்களாம். ஹிந்தியில் தாறுமாறாக போயிட்டுருக்கு. அவனுங்க எப்படி போட்டாலுமே வந்து வைரல் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி தெலுங்கு இப்போ பிக் பாஸ் வந்து மலையாளம் பிச்சுக்கிட்டு போகுது. தமிழில் தான் இப்போ போட்டிருக்க வர கண்டஸ்டன்ட் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி செலிப்ரிட்டி இப்படி தான் லோக்கலாக போகிறாங்க. பெருசாக கண்டென்ட் கிடைக்குமா அப்படிங்கிறதுலாம் தெரியல. போன வாட்டி வந்து உட்காந்து பார்த்துக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ தொடர்ந்து பிக் பாஸ் சம்மந்த அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறேன். நன்றி, வணக்கம்.